இதுமாதிரி யூராபிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேடா உங்களுக்கே தெரியும், ரொம்ப டிமாண்டாக, அதுவும் வந்து டாப் மாடலு, எல்இடி டைப் மாடலு. ஸோ வண்டி வேறு லெவல். வண்டியை பற்றி சொல்லணும்னா புது வண்டி, நம்ம லோக்கல் TN73 வண்டி, ராணிப்பேட்டை வண்டி. உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிமாண்டான வண்டி. லாஸ்ட் டைம் போட்டோம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வண்டியை சோல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வண்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கொடுக்குறதுல எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது. என்னென்னா, ரொம்ப நாளாச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எடுத்து, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காப்புல. தம்பி வந்து BE படிக்கிறாப்புல, கூட அம்மா வந்திருந்தாங்க. ஸோ ஏழ்மையான குடும்பம் தான் சார். எனக்கு கொஞ்சம் அது இல்லாமல் காலேஜ் படிச்சுக்கிட்டு ஸ்விக்கி ஓட்டணும் அப்படின்ற ஒரு அவருடைய நம்பிக்கை, அவரோட முயற்சி எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ பிடிச்சதுனால என்னென்னா, ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கடைக்காரர் தான் சொல்லுவாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் தம்பி என்ன ரேட்டு கேட்டாரோ அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா அவர் படிச்சுக்கிட்டு வேலை செய்ய போகிறன்றது ஒரு விஷயம். என்னால் முடிஞ்சது என் சப்போர்ட்டு. ஒரு நல்ல வண்டியை கம்மியான விலைக்கு கொடுத்துருக்கேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தம்பி வந்து சோழியிலேருந்து வராப்புல. அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் முறை பார்த்தா யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இது எல்லாருக்கும் நான் பண்ணுறேன்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்மளும் பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் வெளியிலேருந்து தான் வண்டி வாங்கியிருக்கேன். ஆனால் ஒருத்தருக்கு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு 100% பண்ணுவேன். அது எப்படின்னா, நம்ம முதல்ல வச்சு என் கையிலேருந்து ஒரு 1000-10,000 போட்டு பண்ணால் கூட பண்ணுவேன். நான் யூடியூப் கஸ்டமருக்கு 100% நம்ம பண்ணி கொடுக்குறோம். பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோவில் பார்ப்பீங்க. அப்படி நம்ம கடை எங்கே இருக்குன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம கடை எங்கே இருக்குன்னு தெரியாது. நம்ம கடை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காட்லேருந்து ஆரணி போகிற திமிரியில் இந்தியன் பெட்ரோல் ஆப்போசிட்டில் யுவராஜ் கன்சல்டிங் சொல்லிட்டு நீங்கள் கூகுள் போய் லோ பட்ஜெட் யுவராஜ்னு போனால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும். ஸோ தம்பியை கேட்கலாம். வண்டி சொல்லணும்னா புது வண்டி, வண்டி பற்றி சொல்கிறது எதுவும் இல்லை, புது வண்டி அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ தம்பியும் கேட்கலாம். கொஞ்சம் தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. அண்ணா சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்தோடனே யூடியூப் சேனல் வந்து பார்த்து வந்தோடனே சொன்ன உடனே ரேட்டு ஒன்றும் ரொம்ப கம்மி பண்ணார். அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லவே தரல, இன்னும் ரொம்ப கம்மி பண்ணார். வண்டி சொல்கிற மாதிரி குறை எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா என்னப்பா சொன்னாங்க வந்து பார்த்துட்டு? அம்மா ரொம்ப ஹாப்பிங்களா? சரி, ஓகே. பொதுவாக பசங்க பேச்சுலராக தான் வந்து எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிட்டு வந்துருப்போம். தம்பி தான் முதல் முறையாக அம்மாவை கூட கூப்பிட்டு வந்துடுறான். ஸோ எந்தளவுக்கு அம்மா மேலே அன்பு வச்சிருக்காருன்றது தெரியுது. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, ஒரு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க, உங்களுக்கு அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் ஏறல, ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வீடியோலாம் போடுவோம், உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நன்றி. சேஃப்டி டிரைவ் பண்ணுங்கள்.